Hello students, 10th Maths Chapter 3 Algebra exercise 3.6 second sum இந்த வீடியோல பார்க்கலாம். Simplify அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. First subdivision 2x plus 1 x minus 2 divided by x minus 4 minus 2x square minus 5x plus 2 divided by x minus 4. இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ நான் வந்து எல்சிஎம் எடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ஒரே ஒரு தடவை அந்த எக்ஸ் மைனஸ் 4 போட்டுட்டு மேலே ரெண்டு டேர்மையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2x plus 1 into x minus 2 minus 2x square minus 5x plus 2 divided by x minus 4. சரியா? இப்போ இந்த டேர்ம் உள்ள வந்து நான் மல்டிபிள் பண்ண போறேன். So which is equal to 2x square அடுத்து 2 2s are 4, so minus 4x அடுத்து x அடுத்து minus 2. ஓகே, அப்புறம் இங்கே வந்து அந்த மைனஸை வந்து நான் உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் 5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் 2 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. இப்போ கேன்சல் பண்ணுறது பண்ணிக்கலாமா? ப்ளஸ் 2x ஸ்கொயரும் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அப்புறம் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மைனஸ் 4 ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் தான் பண்ணணும், கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். ஸோ மைனஸ் 3xன்னு இருக்கும். மைனஸ் 3x ப்ளஸ் 5x அப்படின்னு இருக்குது. ஸோ மைனஸ் 3x ப்ளஸ் 5x அப்படின்னு இருக்கு. பாருங்கள், 3x ப்ளஸ் 5x, 5ல் மைனஸ் 3 பண்ணோன்னா என்ன ஆகும்? 2x. ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2x. இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து மைனஸ் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். ஸோ மைனஸ் 4, 2 + 2 வந்து 4 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டரில் நம்ம 2ன்ற டேர்ம் காமன் எடுக்கலாம். ரெண்டுமே 2 டேபிளில் போகுது. ஸோ 2 நான் காமன் எடுத்துகிட்டு எழுதிக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, இதோட நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், ரெண்டுமே வேறு வேறு இருக்குது. நம்ம எப்படி ரெண்டையும் ஒன்றா ஆக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபார்முலா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா படி நான் இந்த டேர்மை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ 4x டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, அடுத்து மைனஸ், இப்போ இந்த இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இது நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே நான் அந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, அடுத்து இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் போது இங்கே ரெண்டும் சேம் டேர்மாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் விட்டுலாம். இந்த டேர்ம் வந்து இங்கே இல்லை. ஸோ இந்த டேர்ம் மட்டும் இங்கே மட்டும் மல்டிபிள் ஆகும். சரிங்களா? இங்கே வந்து எதுவுமே மல்டிபிள் பண்ணால் தேவையில்லை. ஏன்னா இந்த எக்ஸ் மைனஸ் 1 அப்படியே இருக்குது. இந்த டேர்ம் மட்டும் இங்கே தானே இல்லை. ஸோ இங்கே வந்து மல்டிபிள் பண்ணணும். டினாமினேட்டர் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, இப்போது எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ டிவைடட் பை எல்சிஎம் இப்போ எல்லா டேர்மும் ஒரு தடவை எழுதினாலே போதும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, மேலே வந்து 4x, இந்த டேர்ம் அப்படியே தான் எழுதுறோம். ஸோ 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேயா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டு நம்ம ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி தான், இல்லை இப்படி நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாலும் அதே சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ நான் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ நான் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் மைனஸ்
x plus 1 the whole square formula என்னதுன்னா a plus b the whole square formula. A square, so வந்து x square plus 2ab. So 2 into a என்னது x, b வந்து 1. So 2 into 1 வந்து 1, 2 தான் வரும் அந்த x. சரியா? Plus b square. b square என்னது 1 square. So 1 square divided by x plus 1 into x minus 1. சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் பாருங்க, இதில் நம்ம வந்து சைனை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் வந்து எல்லா டேர்முக்கும் உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 1 ஸ்கொயர் வந்து நான் 1ன்னு எழுதிக்கிறேன். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. சரியா? இப்போ 4x மைனஸ் 2xனா என்ன வரும்? 2x. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் டேர்ம் எழுதணும். ஸோ வந்து ப்ளஸ் 2x மைனஸ் 1 இப்படின்னு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ்ன்ற சைனை நான் காமன் எடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுலேயே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் டேர்மை நான் காமன் எடுக்கலான் இருக்கேன். ஸோ மைனஸை காமன் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஆயிடும். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இது பார்த்தா என்ன ஃபார்முலா மாதிரி இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, a minus b the whole square அந்த ஃபார்முலா படி இது இருக்கா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 the whole square divided by x plus 1 into x minus 1. ஓகே, இப்போ இந்த x minus 1 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரு x minus 1ஐயும். ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு x minus 1 மட்டும் இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அந்த மைனஸ் நான் அப்படியே உள்ளே கொண்டு வரும்போது என்ன வரும்? மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். இப்போது நான் பிளேஸை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மைனஸ் இருக்குது. ஸோ நான் பிளேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, புரிஞ்சுதா? இதான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.